வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் மானிய உதவிகள் அனைத்து பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த மத்திய அரசு திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தைச் சேர்ந்த சிறுவன் அஸ்வத் சூரிய நாராயணன் உட்பட 26 பேருக்கு பால் சக்தி புரஸ்கார் மற்றும் பால் கல்யாண் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கி கௌரவித்தார். இந்தியாவும் மொரீஷியஸும் வர்த்தகம், தொழில் முதலீடுகளில் பரஸ்பரம் இருதரப்பு உறவை வலுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எந்த முறைகேட்டையும் செய்ய முடியாது. பிஜேபி பொதுச் செயலாளர் ராம் மாதவ். முறைகேடு செய்ய முடியும் என்ற தகவல் வெளியாகியிருப்பது ஜனநாயகத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தல். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நாளை தொடக்கம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பங்கேற்பு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் பெட்ரோ குவிட்டோவாவும் அமெரிக்காவின் டி கோலின்ஸும் அரையிறுதிக்கு தகுதி. விரிவான செய்திகள். தமிழகத்தைச் சேர்ந்த சிறுவன் அஸ்வத் சூரிய நாராயணன் உட்பட 26 பேருக்கு பால் சக்தி புரஸ்கார் மற்றும் பால் கல்யாண் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கி கௌரவித்தார். பல்வேறு செயற்கரிய செயல்களை செய்த குழந்தைகளுக்கும் சிறந்த சமூக சேவகர்களுக்கும் இந்த ஆண்டிற்கான புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்றது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த சிறுவன் அஸ்வத் சூரிய நாராயணா புரஸ்கார் விருதை பெற்றபோது அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். சிறந்த கண்டுபிடிப்பு, கல்வி, விளையாட்டு, கலை, கலாச்சாரம் மற்றும் சமூக சேவை, வீரதீர செயல் போன்றவற்றிற்கான இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 26 பேர் பால் சக்தி புரஸ்கார் விருதை பெற்றுள்ளனர். बाल शक्ति पुरस्कार 2019 प्रदान किया जा रहा है कुमारी अरुणिमा सेन. இது தவிர 2 நபர்களும் 3 நிறுவனங்களும் பால் கல்யாண் புரஸ்கார் விருதுகளை பெற்றுள்ளன. இந்த விருது பெறுவோருக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பட்டயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. தொழில் நிறுவனங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாஸ்டர் ஆரியமன் லக்கோட்டியா, வெஸ்ட் பெங்கால். மத்திய அரசின் மானிய உதவிகள் அனைத்து பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான 15வது மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், கடந்த 4.5 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டத்தின் கீழ் 5,80,000 கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். இதன் மூலம் முறைகேடாக அரசின் நலத்திட்டங்களை பெற்று வந்த 7 கோடி பேர் அகற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதுவே புதிய இந்தியாவின் செயல்பாடு என்றும் பிரதமர் பெருமிதம் கொண்டார். பாஸ்போர்ட் சேவை திட்டத்தின் கீழ் மின்னணு விசா நடைமுறையையும் கொண்டுவர அரசு ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். நாட்டின் மேம்பாட்டை முன்னிறுத்தி பாதுகாப்பு உற்பத்தி பிரிவு எழுமின் இந்தியா திட்டத்தின் கீழ் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பெரும் பங்காற்ற முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான புனித யாத்திரை சுற்றுலா திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்று கூறிய அவர், ஒவ்வொரு வெளிநாடு வாழ் இந்தியர்களும் 5 பேராவது இந்தியாவிற்கு வருகை தர ஊக்கப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். அனைவருக்கும் வளர்ச்சி என்ற கொள்கையை உருவாக்குவதில் தமது அரசு ஈடுபட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு அதிக பலன்களை வழங்கும் வகையில் வெளிநாட்டு குடிமக்கள் அட்டை வழங்கும் திட்டம் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். ये रहा कि बाद के अपने 10-15 साल के शासन में भी इस लूट को, इस लीकेज को बंद करने का प्रयास नहीं किया गया. बीमारी तो पता चला, बीमारी को स्वीकार भी किया, लेकिन इलाज करने की दिशा में न सोचा न कुछ किया. देश का मध्यम वर्ग ईमानदारी से टैक्स देता रहा,
और 85% की लूट भी चलती। முன்னதாக கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் சக்தி வாய்ந்த நாடு என்ற வகையில் இந்தியாவின் பெயர் வெகு விரைவாக மேம்பட்டு வருவதாகவும் இதற்கு பிரதமர் மோடியின் தலைமையே காரணம் என்றும் கூறினார். முதல் முறையாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை தொடங்கிய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயையும் அவர் நினைவு கூர்ந்தார். நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக பங்கேற்று பேசிய மொரீசியஸ் பிரதமர் பிரவிந்த் ஜெகநாத் தனது உரையை இந்தி மொழியில் தொடங்கினார். இந்த மாநாடுதான் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் மிகவும் முக்கியமான கூட்டம் என்று அவர் கூறினார். வெளியுறவு இணையமைச்சர் வி.கே. சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், உத்தரகாண்ட், ஹரியானா மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்தியாவும் மொரீசியஸும் வர்த்தகம், தொழில் முதலீடுகளில் பரஸ்பரம் இருதரப்பு உறவை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டின் இடையே மொரீசியஸ் பிரதமர் பிரவிந்த் ஜெகநாத் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். அப்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளும் வர்த்தகம் மற்றும் தொழில் முதலீடுகளில் பரஸ்பரம் உறவை வலுப்படுத்த வேண்டும் என்று உறுதியேற்க இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். முன்னதாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டில் பேசிய பிரவிந்த் ஜெகநாத் பிரதமர் மோடி தலைமையின் கீழ் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக கூறினார். உலகமே மோடி அரசின் செயல்பாட்டை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எந்த முறைகேட்டையும் செய்ய முடியாது என்று பிஜேபி பொதுச் செயலாளர் ராம் மாதவ் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ததாக பிஜேபி மீது எதிர்க்கட்சிகள் புகார் கூறி வருகின்றன. வெளிநாட்டு நிபுணர் ஒருவரும் இது தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். இந்த நிலையில் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராம் மாதவ் 20 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி பல்வேறு மாநிலங்களிலும் மத்தியிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளதை மறக்க முடியுமா, மறுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை எந்த விதத்திலும் மோசடியாக பயன்படுத்த முடியாது என்று கூறிய அவர், அப்படி அதில் தில்லுமுள்ளு செய்ய நினைத்தால் அது செயலிழந்த நிலைக்குத்தான் செல்லும் என்றார். தேர்தல் வரும்பொழுதெல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது எதிர்க்கட்சிகள் இதுபோன்ற குற்றச்சாட்டை கூறுவது வாடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார். இதற்கிடையே மத்திய அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் வெளியிட்டுள்ள கருத்து பதிவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபல் குறை கூறியிருப்பது இந்தியாவின் அடிப்படை கட்டமைப்பான தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கும் செயல் என்று கூறியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக ஜனநாயக அமைப்பின் உச்ச அமைப்பை குறை கூறுவது ஏற்புடையதல்ல என்றும் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியும் என்ற தகவல் வெளியாக இருப்பது ஜனநாயகத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தல் என்று ஆந்திர முதலமைச்சரும் தெலுங்கு தேச கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து அமராவதியில் கருத்து தெரிவித்த அவர், வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியும் என்று தொழில்நுட்ப வல்லுநர் ஒருவர் கூறியிருப்பது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று தெரிவித்தார். அவரது இந்த கருத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதான நம்பிக்கையை சந்தேகிக்கும் வகையில் இருப்பதால் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையிலேயே தேர்தலை நடத்த வேண்டும் என்று தாம் வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். இது தொடர்பாக 22 கட்சி தலைவர்கள் விரைவில் தேர்தல் ஆணையரை சந்தித்து யாருக்கு வாக்களித்தோம் என்ற விவரத்தை விவிபிஏடி முறை குறித்து விளக்கமளிக்க கோரவுள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபல் கூறுகையில், அமெரிக்காவைச் சேர்ந்த கணினி வல்லுநர் ஒருவர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியும் என்று கூறியிருப்பது மிக பெரும் ஜனநாயக அச்சுறுத்தல் என்று கூறியிருக்கிறார். லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாயமான சுமூகமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்று நினைப்பவர்களால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது கூறப்படும் குற்றச்சாட்டை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பினார். முறைகேடு நடந்ததாக கணிப்பொறி வல்லுநர் சுஜா கூறிய குற்றச்சாட்டு குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய கபில் சிபல், இது பற்றி முறைப்படி வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்றார். தொழில் முறையில் முன்னேறிய மாநிலங்களில் ஒன்றாக விளங்கும் தமிழகத்தில் மேலும் தொழில் முதலீடுகளை குவித்து உற்பத்தியை பெருக்கி வேலைவாய்ப்பை உருவாக்க ஏதுவாக 2வது தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நாளை தொடங்குகிறது. இதற்கான விழா ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் தயார் நிலையில் உள்ளன. இது விரிவான செய்தி தொகுப்பை பார்ப்போம்.
தமிழ்நாட்டில் நடைபெற்ற முதலாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகள் இன்னும் நிறைவேறாத நிலையில் இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கரூர் மாவட்டம் ஈச்சநத்தம், சின்னதாராபுரம் ஊராட்சிகளில் ஊராட்சி சபை கூட்டங்களை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். முதல் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்துள்ளதாகவும் அதனால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்றும் அஇஅதிமுக அரசு வாக்களித்தது. ஆனால் சட்டமன்றத்தில் வெறும் 80,000 கோடி ரூபாய் முதலீடு வந்திருப்பதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இப்போது இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துவது ஊழலுக்குத்தான் வழிவகுக்கும் என்றும் இதன் மூலம் ஏட்டில்தான் உறுதிமொழியை பார்க்க முடியும் என்றும் கூறியுள்ளார். கோடநாடு விவகாரத்தின் பின்னணியில் யாரோ இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறுவது தவறானது என்றும் இந்த வழக்கின் பின்னணியில் அவர்தான் இருக்கிறார் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக வரலாற்றில் இல்லாத வகையில் 12,617 ஊராட்சி பகுதிகளில் நூல் நிலையங்களை உருவாக்கியது திமுக ஆட்சி காலத்தில்தான் என்று அவர் கூறினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் துறையில் முன்னேறிய மாநிலங்களில் ஒன்றாக விளங்கும் தமிழகத்தில் மேலும் தொழில் முதலீடுகளை குவித்து உற்பத்தியை பெருக்கி வேலைவாய்ப்பை உருவாக்க ஏதுவாக இரண்டாவது தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் நாளை தொடங்குகிறது. இதற்கான விழா ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் தயார் நிலையில் உள்ளன. இது பற்றிய விரிவான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு விவசாயம் அடிப்படை என்றால் பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு பெருக்கத்திற்கும் வாழ்க்கை தர மேம்பாட்டிற்கும் அவசிய தேவை தொழில் வளர்ச்சி. இதன் அடிப்படையில்தான் தமிழகத்தில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக இயங்கி வருகின்றன. காலத்தின் தேவைக்கு ஏற்ப தொழில் வளத்தை பெருக்கினால்தான் சமூக பொருளாதார சமச்சீர் நிலைமை ஏற்படும். இதை கருத்தில் கொண்டு தொழில் முதலீட்டை ஈர்க்க தமிழக அரசு இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னையில் நாளையும் நாளை மறுநாளும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடத்த உள்ளது. முதலாவது மாநாட்டில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் தொழில் முதலீடுகள் குவிந்த நிலையில் இந்த மாநாட்டிலும் அதைவிட 2 மடங்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஓராண்டு காலமாக திட்டங்கள் வகுக்கப்பட்டு நாளை செயலாக்கத்திற்கு வரும் வகையில் மாநாட்டையும் தொழில் கண்காட்சியையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். இந்த மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று தமிழ்நாடு வானூர்தி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையினை வெளியிடுகிறார். பின்னர் முதலீட்டு கருத்தரங்குகளும் வெளிநாட்டு கருத்தரங்குகளும் பல்வேறு தலைப்புகளில் நடைபெறவிருக்கின்றன. மாநாட்டையொட்டி முதலீட்டாளர்கள், தேசிய மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள், கூட்டமைப்புகள் மற்றும் தூதரகங்களைச் சேர்ந்த 5,000 பேர் கலந்து கொள்கிறார்கள். இம்மாநாட்டின் முக்கிய அம்சமாக நடத்தப்படும் தொழில் கண்காட்சியில் 250 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அரங்குகளில் தொழில் முதலீட்டாளர்கள், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தயாரிப்பு பொருட்கள் கண்காட்சிக்காக வைக்கப்படுகின்றன. மாநாட்டின் 2வது நாளான 24ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில் முதலீட்டாளர்கள் கருத்தரங்கம், ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் கலந்து கொள்ளும் கருத்தரங்கமும் நடக்க உள்ளது. அன்றைய தினம் மாலையில் நடைபெறும் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டு நிறைவுரையாற்றுகிறார். மாநாட்டை முன்னிட்டு நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. வரவேற்பு தோரணங்கள், பன்னாட்டு தொழில் பிரதிநிதிகள், உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் என நந்தம்பாக்கம் ஒரு டெட்ராய்டு போல் காட்சியளிக்கிறது என்றால் அது மிகையல்ல. இஸ்ரோ நிறுவனம் மாணவர்களுக்காக புதிய திட்டத்தை உருவாக்கி வருவதாகவும் அதில் ஒரு பகுதியாக ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு செயற்கைக்கோளை உருவாக்குவது, விண்வெளியில் நடைபெறும் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் சிவன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 24ஆம் தேதி PSLV C-44 ராக்கெட் ஏவப்பட இருப்பதாகவும் இதில் மாணவர்கள் தயாரித்த சிறிய அளவிலான கலாம் சாட் மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தயாரித்த மைக்ரோசாட் R ஆகிய 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்கள் தயாரித்த கலாம் செயற்கைக்கோள் ஹோம் ரேடியோ சேவைக்காகவும், விஞ்ஞானிகள் தயாரித்த மைக்ரோசாட் R செயற்கைக்கோள் பூமியை கண்காணிப்பதற்காகவும் அனுப்பப்பட இருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக இஸ்ரோ தலைவர் சிவன் இன்று காலை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக கஜா புயல் நிவாரணத்திற்காக 14,60,60,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சரிடம் அவர் வழங்கினார்.
இந்த சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சிவன், இந்தியாவில் 6 இடங்களில் பயிற்சி கூடம் அமைக்கப்பட இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் திருச்சியில் மாணவர் பயிற்சி கூடம் அமையும் என்றும் கூறினார். இந்த பயிற்சி கூடத்தில் தமிழகம் மட்டுமின்றி தென்னிந்தியாவின் அனைத்து மாணவர்களும் சேரலாம் என்றார் அவர். மாணவர்கள் தயாரிக்கும் செயற்கைக்கோளை சோதனை செய்து இஸ்ரோ பெற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்கு முதற்கட்ட ஆய்வு மேற்கொள்ள மத்திய அரசு கர்நாடகத்திற்கு அனுமதி வழங்கும் முன்பாக தமிழகத்திடம் கருத்து கேட்டிருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை கட்ட முதற்கட்ட ஆய்வறிக்கை தயார் செய்ய கர்நாடகத்திற்கு அனுமதி அளித்ததை எதிர்த்து தமிழக அரசும் புதுச்சேரி அரசும் தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது கர்நாடக அரசு ஏற்கனவே தாக்கல் செய்த பதில் மனுவுக்கு தமிழகம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய 4 வார காலம் அவகாசம் அளித்து வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இதைத் தொடர்ந்து இன்று மதியமே தமிழக அரசு பதில் மனுவை தாக்கல் செய்தது. அதில் மத்திய அரசு தமிழகத்தை கேட்காமல் கர்நாடகத்திற்கு ஆய்வு நடத்த அனுமதி அளித்தது எப்படி நியாயமாகும் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. தமிழகத்திற்கு தெரியாமல் அனுமதி அளித்தது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்றும், தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் அணை கட்ட கர்நாடகத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று மத்திய அரசு கூறியிருப்பது ஏற்புடைய வாதமல்ல என்றும் தமிழக அரசு தனது பதில் மனுவில் தெரிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் அரசு பணிகளில் சிறிது தொய்வு ஏற்பட்டுள்ளது. பள்ளிகளிலும் பெரும்பாலான ஆசிரியர்கள் பணிக்கு வராமல் இருந்ததால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை முதல் குமரி வரை மாவட்ட தலைநகரங்களிலும் வட்ட தலைநகரங்களிலும் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், மாணவர்கள் நலன் கருதி ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய முற்பட்ட வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் என்பதை மத்திய அரசு சட்டத்தில் தெளிவாக வரையறை செய்யவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடஒதுக்கீட்டு சட்டம் ஏற்கனவே 1992ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுதாரர் வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்கு இந்த வாரம் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். சந்திராயன் 2 விண்கலம் வரும் ஏப்ரல் மாதம் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விண்கலத்தில் பல்வேறு தொழில்நுட்ப யுக்திகள் கையாளப்பட வேண்டியிருப்பதால் அது காலதாமதமாகி வருவதாக தெரிவித்தார். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் விண்கலம் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விண்ணில் செலுத்தப்படும் என்று கூறிய அவர், இதில் ஒரே நேரத்தில் 3 விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட்டு அவர்கள் 7 நாட்கள் விண்ணில் தங்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். INX ஊடக முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தை விசாரிக்க மத்திய அரசின் அனுமதியை CBI கோரியுள்ளது. 2007ஆம் ஆண்டு INX ஊடகத்திற்கான 305 கோடி ரூபாய் நிதி அனுமதிக்காக அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியத்தின் ஒப்புதலை பெற கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி CBI வழக்கு பதிவு செய்திருந்தது. இவ்வழக்கில் 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் INX ஊடக நிறுவனத்தின் இயக்குநர்கள் இருவரும் கைதாகினர். 2006ஆம் ஆண்டு ஏர்செல் மேக்சிஸ் பேரம் மற்றும் 2007ஆம் ஆண்டு INX ஊடகத்திற்கான அந்நிய முதலீடு குறித்து CBIயும் அமலாக்க இயக்குநரகமும் விசாரணை மேற்கொண்டுள்ளது.
பட்டாசு தயாரிப்பு கடும் நிபந்தனைகளை விதித்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசும் பட்டாசு ஆலை நிறுவனங்களும் தாக்கல் செய்த சீராய்வு மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இன்று இந்த வழக்கு நீதிபதி சிக்ரி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது விரிவான விசாரணை நடத்த ஏதுவாக வழக்கை ஒத்திவைப்பதாக அறிவித்தார். தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்க குழு அமைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கும் பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னிச்சையாக கட்டணம் நிர்ணயம் செய்வதை ஏற்க முடியாது என்று தனியார் கல்லூரிகள் சங்கம் முன்வைத்த வாதத்தை ஏற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் முதன்முறையாக மாணவர் காவல்படை என்ற அமைப்பை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் AK விஸ்வநாதன், சென்னை மாவட்ட ஆட்சியர் A சண்முகசுந்தரம், சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் V கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். சென்னை காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகரின் 138 பள்ளிகளைச் சேர்ந்த 6072 மாணவ மாணவியர் இந்த படையில் உறுப்பினர்களாக இணைந்தனர். இந்த படையின் மாணவர்கள் சாலை பாதுகாப்பு, சைபர் குற்ற விழிப்புணர்வு, பெண்கள் பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றில் பயிற்சி பெற்ற பின் இது தொடர்பான பணிகளை காவல்துறையினருடன் இணைந்து ஆற்றுவார்கள். பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பால் கலப்படத்தை கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள பால் கலப்பட வழக்குகளை CBI விசாரணைக்கு மாற்றக் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வினித் கோத்தாரி, அனிதா சுமந்த் ஆகியோர் கொண்ட அமர்வு கலப்பட பால் வழக்குகள் சார்ந்து அரசு தாக்கல் செய்த அறிக்கை திருப்திகரமாக இல்லை என்று தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் கலப்படம் பற்றி அறிக்கை அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உலக உவர்நீர் மீன் வளர்ப்பு மாநாடு இன்று சென்னையில் தொடங்கியது. மாநில மீன்வளத்துறை அமைச்சர் D ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் வேளாண் விஞ்ஞானி பேராசிரியர் MS சுவாமிநாதன் கலந்து கொண்டார். இந்தியா முழுவதிலுமிருந்து 750 மீன் விவசாயிகள் இதில் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக மீன் வளர்ப்பு, அலங்கார மீன் வளர்ப்பு கண்காட்சி பொதுமக்கள் பார்வைக்கென இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி சபை உருவாக்கியுள்ள அலைபேசி செயலியான மெயில் ஆப் என்ற செயலி, விவசாயிகளுக்கான பதிப்புகள் மற்றும் பண்ணைசார் சிறு கருவி பெட்டகங்கள் ஆகியன வெளியிடப்பட்டன. மத்திய அரசின் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் ஹோசூரில் உள்ள அசோக் லேலண்ட் நிறுவனம் 7800 மாணவர்களுக்கு தினசரி காலை உணவு வழங்கும் திட்டம் தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளை பெருநிறுவனங்கள் தத்தெடுத்து வகுப்பறைகள் கட்டுதல், மாணவர்களுக்கு உணவு, உடை, உபகரணங்கள் வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி அஞ்செட்டி பகுதியில் 70 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அசோக் லேலண்ட் நிறுவனம் சார்பில் உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதனை மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் சூளகிரி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் முதல் முறையாக ஸ்மார்ட் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் திட்டத்தை சென்னை திருவான்மியூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இணையாக இந்த ஸ்மார்ட் ஓட்டுநர் அட்டைகள் தயாரிக்கப்படுவதாக தெரிவித்தார். பதிவுச் சான்று உள்ளிட்ட விவரங்களை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், சென்னை, மதுரை, கோவை மாநகரங்களில் 2000 மின்சார பேருந்துகள் விரைவில் இயக்கப்படும் என்றார். அடுத்து வருவது உலக செய்திகள். இலங்கையில் வேளாண் பயிர்களை சேதப்படுத்தும் வெட்டுக்கிளிகளை விரட்ட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக கொழும்பில் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அதிபர் வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் குறித்த காலவரம்பை நிர்ணயித்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வெட்டுக்கிளியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 இலங்கை ரூபாய் வழங்குவது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. இனி வருவது வணிக செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் வர்த்தக நேர முடிவில் 134 புள்ளிகள் சரிந்து 36,444 புள்ளிகளாக முடிவடைந்தது.
தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 39 புள்ளிகள் சரிந்து 10,922 புள்ளிகளாக நிறைவடைந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 5 காசுகள் அதிகரித்து 71 ரூபாய் 23 காசாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,656 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,082 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை கிலோ 41,800 ரூபாயாகவும் 1 கிராம் 41 ரூபாய் 80 காசாகவும் இருந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 73 ரூபாய் 99 காசாகவும் டீசல் விலை 69 ரூபாய் 62 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் பெட்ரோ குவிட்டோவாவும் அமெரிக்காவின் டி கோலின்ஸும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இன்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் பெட்ரோ குவிட்டோவா ஆஸ்திரேலியாவின் ஆஸ்லே பெட்ரியை 6-1, 6-4 என்ற நேர் செட்களில் வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் டேனியலே ரோஸ்கோலின்ஸ் ரஷ்யாவின் அனஸ்டாசியா செனகோவாவை 6-2, 7-5, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். ஆடவர் பிரிவில் சிட்சிபாஸ், ரஃபேல் நடால் ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். முதலாவது காலிறுதிப் போட்டியில் கிரீஸ் நாட்டின் ஸ்டெனஃபோனா சிட்பாஸ் ஸ்பெயினின் ரபர்டோ பவுடிட்டாவை 7-5, 4-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் அமெரிக்காவின் பிரான்சிஸ் டியோஃபாவை 6-3, 6-4, 6-2 என்ற நேர் செட்களில் வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் மானிய உதவிகள் அனைத்து பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த மத்திய அரசு திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தைச் சேர்ந்த சிறுவன் அஸ்வத் சூரியநாராயணன் உட்பட 26 பேருக்கு பால் சக்தி புரஸ்கார் மற்றும் பால் கல்யாண் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கி கௌரவித்தார். இந்தியாவும் மொரிஷியஸும் வர்த்தகம், தொழில் முதலீடுகளில் பரஸ்பரம் இருதரப்பு உறவை வலுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எந்த முறைகேட்டையும் செய்ய முடியாது. பிஜேபி பொதுச் செயலாளர் ராம் மாதவ். முறைகேடு செய்ய முடியும் என்ற தகவல் வெளியாகியிருப்பது ஜனநாயகத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தல். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நாளை தொடக்கம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பங்கேற்பு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் பெட்ரோ குவிட்டோவாவும் அமெரிக்காவின் டி கோலின்ஸும் அரையிறுதிக்கு தகுதி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.